Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நீங்க உங்களோட கைபேசியை மீளவும் பெற்றீர்களா? மீள பெற்றுக்கொள்ளல் என்பதை நாம் get back அப்படின்னு சொல்லலாம் என்பதை நேற்றைய வீடியோவில் பார்த்தோம். நேற்றைய வீடியோவில் கெட் பேக் என்பதன் மற்றும் ஒரு பயனான திரும்ப வருதல் என்பதை பார்த்தோம். இன்று மீள பெற்றுக்கொள்ளல் என்பதை பார்க்க போன்றோம். வாருங்கள் உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். நீங்கள் உங்களோட கைபேசியை மீளவும் பெற்றீர்களா? கடந்த காலத்தை பற்றிய வினா. Did you get back your phone? Did you get back your phone? Again, did you get back your phone? அவள் தனது மோதிரத்தை மீளவும் பெற்றுக்கொண்டாள். She got back her ring. She got back her ring. நம்மளுக்கு வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. She got back her ring. நமது நிலத்தை மீளவும் பெற வேண்டும். அதாவது நமது நிலத்தை மீளவும் பெற வேண்டிய தேவை இருக்கு. We need to get back our land. We need to get back our land. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. We need to get back our land. எனது பணத்தை மீள பெற விரும்புகிறேன். Please comment your answer. Great. அவன் அந்த ஆவணத்தை மீண்டும் பெற்றான். Comment it now. Splendid. அவன் தனது குரலை மீளவும் பெற்றுக்கொள்வானா? Give it a try. Amazing. You got it. அந்த படத்தில் ஒரு ஆச்சரியப்படுத்தும் திருப்பம் இருந்தது. இவ்வாறாக ஆச்சரியப்பட வைக்கும், மனதை பதற வைக்கும், மிகவும் பிரமிக்க வைக்கும் என்பதையெல்லாம் நாம் மைண்ட் ப்ளோவிங் என்றவாறு குறிப்பிடலாம். இங்கு மைண்ட் ப்ளோவிங் என்பது ஒரு ஹைஃபனேட்டட் வேர்ட். அதாவது மைண்ட் மற்றும் ப்ளோவிங் என்பதற்கு இடையில் ஒரு சின்ன ஹைஃபன் நாங்க போட்டு எழுத வேண்டும். இது ஒரு அட்ஜெக்டிவ். மைண்ட் ப்ளோவிங் பாசிட்டிவ் மீனிங்ல தான் பெரும்பாலும் பயன்படுத்துவோம். நெகட்டிவ் மீனிங்லையும் வரும். அப்படி வரும்போது மனதை பதற வைக்கும் என்னும் அர்த்தத்தை பெற்றுக்கொள்ளும். அந்த படத்தில் ஒரு ஆச்சரியப்படுத்தும் திருப்பம் இருந்தது. That movie had a mind-blowing twist. That movie had a mind-blowing twist. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? That movie had a mind-blowing twist. மலை உச்சியில் இருந்தான காட்சி மிகவும் பிரமிக்க வைப்பதாக இருந்தது. The view from the top of the hill was mind-blowing. The view from the top of the hill was mind-blowing. எல்லாமே கூட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. The view from the top of the hill was mind-blowing. அந்த கதையின் முடிவு ஆச்சரியப்பட வைக்கும் வகையில் இருந்தது. The ending of the story was totally mind-blowing. The ending of the story was totally mind-blowing. எல்லாம் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாப்போமா? Very good. The end of the story was totally mind-blowing. அதாவது முற்று முழுதாக ஆச்சரியப்படம் வைக்கும் வகையில் இருந்தது. அதனாலதான் was சொன்னோம். முற்று முழுதாக என்ற அர்த்தம் பட டோட்டலி என்று சொன்னோம். ஆச்சரியப்பட வைக்கும் வகை என்பதைத்தான் மைண்ட் ப்ளோவிங் என்றவாறு குறிப்பிட்டுள்ளோம்.
The ending of the story was totally mind-blowing. நாம் தினமும் வீணாக்கும் உணவின் அளவு மனதை பதற வைக்கிறது. ஏன் உலகத்துல எத்தனையோ பேர் உணவில்லாம இருப்பாங்க. அப்ப எங்களுக்கு அதை பார்க்கல, அது ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற செயலா இருக்கு. அது மனதை பதற வைக்கும் செயலாக இருக்கும். இட்ஸ் மைண்ட் ப்ளோவிங் how much food we waste every day. It's mind blowing how much food we waste every day. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? It's mind blowing how much food we waste every day. நாட்டில் உள்ள ஊழலின் அளவு மனதை பதற வைக்கிறது. Please give it a try. Superb. ஒரு வருடத்திலேயே உனது வளர்ச்சி வியக்க வைக்கும் வகையில் இருக்கிறது. Comment it now. Wonderful. முதல் முறையாக பனியை பார்த்தது மிகவும் பிரமிப்பாக இருந்தது. Please comment your answer. Well done. You got it. அவள் பல தடைகளை கடந்து வெற்றி பெற்ற உறுதியான பெண். இவ்வாறு சவால்களையோ துன்பங்களையோ கடந்து விரைவில் மீண்டும் உறுதியுடன் எழுகின்ற என்ற ஒரு அட்ஜெக்டிவாக நாம் ஆங்கிலத்தில் குறிப்பிடுவது resilient. resilient, அதாவது resilient என்பதற்கு பின்னாடி நாங்கள் பெயர்ச்சொற்களை பாவிக்க வேண்டும், அல்லது resilient என்னும் adjective be form verbsக்கு பின்னாடி வரணும். உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். அவள் பல தடைகளை கடந்து வெற்றி பெற்ற உறுதியான பெண். அவள் ஒரு உறுதியான பெண். She is a resilient woman who overcame many hardships. She is a resilient woman who overcame many hardships. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She is a resilient woman who overcame many hardships. குழந்தைகள் பெரும்பாலும் பெரியவர்களை விட எளிதில் மீளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எந்த விதமான சவால்களாகவோ துன்பங்களாகவோ எதுவாக இருப்பினும் பெரியவர்கள் எடுத்துக்கொள்கின்ற நேரத்தை விட குறைந்த அளவு நேரத்தில் குழந்தைகள் மீண்டும் உறுதியுடன் எழுந்து வருவார்கள். Children are often, அதான் பெரும்பாலும் என்று சொல்கின்றோம். Children are often more resilient than adults. எல்லாரும் சத்தமா வாய்விட்டு சொல்லி பாருங்க. Great. Children are often more resilient than adults. உறுதியானவர்கள் தோல்வியிலிருந்து விரைவில் மீண்டு எழுகின்றனர். உறுதியானவர்கள் resilient people bounce back from failures quickly. Resilient people bounce back from failures quickly. மறுமுறை சொல்லி பாருங்க. Resilient people bounce back from failures quickly. அவளுடைய உறுதியான மனப்பான்மை அவளை எல்லா சவால்களையும் தைரியமாக எதிர்கொள்ள உதவியது. Please comment it now. Great. வாழ்க்கையில் தோல்விகளை கடப்பதற்கு அல்லது தாண்டுவதற்கு உறுதியாக இருப்பதே திறவுகோலாக இருக்கிறது. Please give it a try. Amazing. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Get back என்பதையோ, mind blowing என்பதையோ, resilient என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். அது நிச்சயமாக பயனுள்ளதா இல்லையா என்பதை நான் அறிந்து கொள்ளும் வண்ணம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.